சர்வம் நற்பவியாக. வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 குரு பயிற்சி பலன். புகழ்ந்து பேசினா இவங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்கிட்ட தான் தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் குருவானவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு தன்மை, அதை தாங்கிறதுக்கான பண செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கும். தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி ஓடிட்டு இருக்கிறதுனால குரு இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருந்தார். ஒரு ராசி அதிபதி சுகஸ்தான அதிபதியுமே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 8ஆம் இடம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறாங்க. மறைவு ஸ்தானத்தில் உச்சமடையக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில சிக்கல்களை கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. இதுவே தனுசு ராசிக்காரங்க வந்து பெண்ணாக இருக்கிறாங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. ஆனால் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் ஒரு சிறு தடையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். வந்து மங்கல்ய ஸ்தானம் அப்படின்றதுனால பெண்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற மாதிரியும் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த திருமணத்தை எப்படி கொடுப்பாரு அப்படின்னா, இந்த திருமணம் நடக்குமா அப்படின்ற ஒரு தவிப்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ திருமணம் வைக்கிறீங்கன்னா டக்குன்னு பேசி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடணும். காலம் தாழ்த்தக்கூடாதுங்க. இந்த வருஷம் திருமணம் சம்பந்தமான பேச்சு எடுக்கிறீங்க அப்படி இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக ஒரு பணத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள முழுசாக நம்ப வேண்டாம். இன்னொரு இடத்தையும் ஆல்டர்னேட் பண்ணி ரெடியாக வச்சுக்குங்க. இவங்க கொடுக்கலனாலும் இன்னொருத்தர் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஒருத்தரையே நம்பி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தையோ ஒரு வேலையோ வந்து செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாதுங்க. 8ஆம் இடத்தில் குரு வரதுனால கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கும். நடக்கிறதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளங்களை பார்த்து கால் வைக்கிறது, ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க அப்படின்னா மிக கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏறுங்க. உச்சம் பெற்ற குரு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து என்ன சார் செய்வார் அப்படின்னா, ஒரு பெரிய லம்பான அமௌண்ட்டை கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டு வர வேலையை பார்ப்பாரு. அது எப்படி சார் மறைப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய பார்வையால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால நான் வந்து வண்டி வாங்குறேன், கார் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறது, பைக் வேணும்னு எதிர்பார்க்கறது. அப்போ அவங்களுடைய பொருளாதார வசதி, இந்த ஜாதகருடைய பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி பைக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா. நம்மளுடைய மாத வருமானம் 20,000 தான்டா அப்படின்னா எனக்கு 1,50,000 ரூபா பைக் வாங்கி கொடுங்கன்னு ஒத்த காலம் நிற்பாரு. கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க BMW அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஆசைப்படுற தன்னுடைய தகுதிக்கு மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படக்கூடிய ஒரு காலம். வாங்க முடியாதவங்களாம் வாங்கலாம். ஆனால் அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் போகணும்னா அளவுக்கு மிஞ்சியது அவங்களுடைய வருமானத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக போகும். கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அந்த மாதிரி ஃபைனான்ஸோ லோனோ போட்டு வாங்குவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் மார்க்கெட்லேயே இருக்காது, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காரோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். எனக்கு இதுதான் எப்படி இருந்தாலும் இதை நான் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்குறது. வீடு கட்டுவாங்களா? ஆமாம், வீடு கட்டுவாங்க, அது சுப செலவு தான். ஆனால் அதில் ஆடம்பரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இவருடைய மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000, லோனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 40,000, மீதி 10,000 வச்சு தான் குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்கும். லோன் கிடைக்குமானா? ஆமாம், லோன் கிடைக்கும். அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவார். அப்போ சுயதொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நான் புதுசாக ஒரு பொருளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஒரு இரும்பு சம்மந்தமான பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டைமுக்கு 4 டைமுக்கு 5 டைம் யோசித்து பண்ணுறது நல்லது. அதை பற்றி விசாரிச்சுட்டு பண்ணுறது நல்லது. இரும்பில் கொண்டு போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், வேறு பொருளில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஃபிட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினை ரன் பண்ணுறதுக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து வரமாட்டாங்க. அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படியே லாக் ஆகி தான் போய் நிற்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ நீ இல்லைனா வேற ஒரு இடத்த ஏஜென்ட் இருந்து நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமும் இப்போ கிடைக்குங்க. இப்போ வண்டி வாகனத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவீங்க. அப்போது அடிக்கடி இந்த வண்டி ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஒரு 8 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எப்படா விற்கலாம் அப்படின்ற மாதிரி தான் காலை வாரி விட்டுட்டு இருந்திருக்கும். முக்கியமான இடத்துக்கு போகும்போது ரிப்பேர் ஆகி போய் நிற்கிறது. மெக்கானிக்கும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் மெக்கானிக் ஷாப் தூரமாக இருக்கும். நீங்கள் டோப் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வண்டியை விற்றுட்டு வேற ஒரு வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுப்பாரு. ஒரு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வண்டி வாங்குறது நல்லது தான். ஆனால் அதை நீங்கள் எப்படி வாங்குவீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டை மீறி தான் நீங்கள் அதை வாங்குவீங்க. ஸோ அதில் வந்து கரெக்டாக இருந்துங்க. தனுசு ராசிக்காரனுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் லோன் தரேன்னு சொல்கிறாங்க, இதை வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஒரு வீடு கட்டலாம், ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி லோனை போடுறது. அதேமாரி ஒரு திருமண செலவுக்காக வந்து பார்த்திங்கன்னா லோன் போடுறது, அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். அப்போ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா
உங்களுடைய உயர் அதிகாரியோட டார்ச்சர் அப்படின்ற மாதிரி அதிகமாக இருக்கும். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை வந்து தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் பண்ணது கரெக்டு தான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் மாற்றி பேசுவாங்க. இப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு தவறும் வராது. இப்போ அந்த உயர் அதிகாரிகிட்ட வந்து நம்ம வாக்குவாதத்தில் ஈடுபடும் போது உங்களை வந்து வேறு பிரான்ச்சுக்கு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. பிடிக்காத ஊருக்கு, தண்ணி இல்லாத காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே தூக்கி அடிப்பாங்க. அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை வந்து பகைச்சிக்காமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. நீங்கள் சொல்கிறத அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டார், ஆனால் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா ஆமாம் நீங்கள் சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். தனுசு ராசி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எந்திரிச்சு என்னால் உட்காந்தே படிக்க முடியல சார், என்னோட மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டுறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் மாறும். தாராளமாக படிப்பில் வந்து நல்ல ஒரு மதிப்பெண் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா ஹாஸ்டல் அப்படின்ற மாதிரி போகிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வெளியூரில் போய் படிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய வகையான பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செய்யக்கூடாதுங்க. சரி இந்த வருஷம் நம்ம பண்ணி தான் பார்ப்போமே, ஏதோ புதுசாக ரகம் இருக்குது, இந்த ரகத்தை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து டெஸ்ட் ட்ரையல் நீங்கள் பார்க்கக்கூடாது. அதனால் பெருசாக லாபம் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு வழக்கமான பயிரை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது நல்லாயிருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்குங்க. புதுசாக வந்து பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா சேதாரங்கள் உண்டு. விவசாயத்துக்குன்னு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விவசாய கருவிகள் அப்படின்ற மாதிரி வாங்குறது, மாடு வாங்குறது, இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முதலீடுகள் செய்வீங்க. இந்த குரு பயிற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களோட ஆடம்பர பொருள் அப்படின்ற மாதிரி வாங்குறது, ஃப்ரிட்ஜு, ஏசி, இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவீங்க. ஏற்கனவே நாங்கள் வாங்கிட்டோமே சார், அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா அதில் இன்னும் அட்வான்ஸாக இருக்கக்கூடியது ஏதாவது ஒன்று புதுசாக வாங்குவீங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக படிப்பு செலவு, நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்த்தணும், நல்ல ஒரு காலேஜில் சேர்த்தணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸோ அந்த செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்காக மாற்றுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்காக, நிலம் வாங்கிறதுக்காக, வீட்டு மனம் வாங்கிறதுக்காக செலவுகள் வந்து இப்படி கொண்டு போவாங்க. அப்போது நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள் ஒரு சுப செலவாக தான் போகும், ஆனால் அது உங்களுடைய பொருளாதாரத்தை மீறிய ஒரு செலவாக தான் இருக்கும் அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சு. தனுசு ராசிகளுக்கு பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தங்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முல்லை செடி அதை வாங்கி நட்டு வைக்கிறது, அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற பூக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செடி சம்மந்தமானதை வாங்கி நட்டு வச்சு அந்த பூ பூத்ததுக்கப்புறம் அந்த பூவை கொண்டாந்து சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அந்த பூவை வந்து சமர்ப்பணம் பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பரிகாரம். மஞ்சள் நிற பூவை வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும். அது வந்து உங்களுடைய வீட்டிலையோ உங்களுடைய தோட்டத்துலேயோ வளைஞ்சதாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் தண்ணி ஊற்றி பராமரிக்க போகிறீங்க. அப்படி பண்ணும்பொழுது என்ன சார் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதில் முயற்சி எடுக்கிறீங்களோ, அப்போ வீடு கட்டத்துக்கான முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உதவுறதுக்கு ஆட்கள் வருவாங்க. என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல ஒரு சீட்டு கிடைக்கணும், நல்ல காலேஜ் போகணும், நல்ல ஸ்கூல் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த செடியை வச்சு பராமரித்து அதுலேருந்து பூவை கொண்டு போய் நவகிரகத்தில் கூடிய குரு பகவானுக்கு வைக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் பண்ணி தருவாருங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரம். சர்வம் நற்பவியாக.